நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஃபிளாஷ்பேக் போட்டு போயிடுவோம். 1492 பத்தி பேசுறோம். அதாவது இன்னையில இருந்து 553 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டோபர் கொலம்பஸ், நம்ம அவர் பேரை கண்டிப்பா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. இந்தியா அப்படிங்கிற ஒரு நிலத்தில இருந்து ஸ்பெயின் இந்த பகுதிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் வருது. ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் பயங்கரமா வந்துட்டு இருக்குது. அவங்க ஊர்ல பாத்தீங்கன்னா தங்கம் அளவுக்கு வந்து இதுக்கெல்லாம் விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து ஸ்பெயின்ல விக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கக்கூடிய சில அரப் பீப்புள். ஓகேவா, அரப் பீப்புள் வந்து இந்தியா கிட்ட வாங்கிட்டு இவங்க வந்து செகண்ட் ஹேண்ட்ல வந்து இவங்க கிட்ட விக்கிறாங்க. ஸ்பெயின் கிட்ட அவங்க கிட்ட இருந்து வாங்கி மிடில்மேன் ப்ளே பண்ணி இவங்க கிட்ட வந்து விக்கிறாங்க. இப்போ கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம ஏன் இந்த நடுவுல இருக்கிறவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கணும், நம்மளே இந்தியாவுக்கு போய் வாங்கிட்டா எவ்வளவு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்கெட்சை போட்டு அவர் என்ன முடிவு பண்றாருன்னா, அப்படியே வெஸ்ட் போனோம்னா இந்தியா வந்துரும் அப்படின்னு ஸ்பெயின்ல இருந்து முடிவு பண்றாரு. ஏன் அவர் யோசிக்கிறாரு நம்மளுக்கு சாலிடா தெரியல, பட் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா யோசிக்கிறாரு. நம்ம அப்படியே வெஸ்ட் நோக்கி போனோம்னா இந்தியா வந்துரும் அப்படிங்கிற ஒரு முடிவுல ஒரு கப்பலை திரட்டுறாரு. இந்த கப்பல் வந்து ஒரு நல்ல கப்பல்லாம் கிடையாது, ஒரு பழைய காலத்து லீக்கியான ஒரு கப்பல். பட் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாரு. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ஒரு 3-4 நாள்ல போய் இந்தியால போய் இறங்குறோம். அங்க இருக்கக்கூடிய செல்வ வளங்கள் மிக்க அந்த நாட்டை பார்த்து அங்க இருக்கக்கூடிய ஏலக்காய், கிராம்பு, அங்க இருக்கக்கூடிய வைரங்கள், வைடூரியங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கு ஸ்பெயின்ல வந்து வித்து நம்ம பெரிய ஆளாக போறோம். இது உண்மையிலே நடந்தது ஹிஸ்டரியில். அப்படி நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பழைய கப்பலை எடுத்துட்டு அதுல வந்து நிறைய பேரை உள்ளுக்குள்ள சேர்த்துக்கவும் செய்றாரு. எல்லாருமே வந்து கிறிஸ்டோபர் கொலம்பஸ் எதுக்கு நம்பி வராங்கன்னா, இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, ஒருவேளை இது நடந்துரும் போல, உண்மையில நம்ம இந்தியாவுக்கு போய் பெரிய பணக்காரங்களாயிடலாங்கிற ஆசையில எல்லாரும் 553 வருஷத்துக்கு முன்னாடி 553 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த கப்பல்ல ஏறிடுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்நெட் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த காலகட்டம் 553 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கப்பல் வந்து ஸ்பெயின்ல இருந்து கிளம்பி வெஸ்ட் நோக்கி போகுது. கொஞ்ச நாள் ஆகுது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகுது, 2 நாள் 4 நாள் ஆகுது, இன்னும் இந்தியாவுக்கு வந்த மாதிரி இல்ல. 4 நாள் 8 நாள் ஆகுது, இன்னமும் இந்தியாவுக்கு வந்த மாதிரி இல்ல. 8 நாள் 20 நாள் ஆகுது, 20 40 ஆகுது, 40 50 60 அப்படி போய்கிட்டே இருக்குது. என்னடா இந்தியா வரவே மாட்டேங்குது, இந்த ஆள் வந்து சரியான பைத்தியம் போல, இந்த ஆளை நம்பி வந்தது மோசம். அண்ட் அந்த கப்பல்ல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆல்ரெடி. ஓகேவா, என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட மேப் கிடையாது, உண்மையான மேப் கிடையாது. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி பழைய கப்பல் நிறைய இடத்துல லீக்கியா அங்கங்கெல்லாம் வந்துட்டு இருக்குது, அதை எடுத்து வெளியே தண்ணியை ஊற்றி மேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, காம்பஸ் வந்து ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது. எந்த சைட் போகணுங்கிறது காம்பஸ் பார்த்தா சொல்லுவாங்க, அது ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது. நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, சில நேரங்களில் வந்து கப்பல் வந்து அப்படியே மயான பூமியில கடலுக்கு நடுவில் போய் அப்படியே நிக்குது. சுத்தி கண்ணு கெட்டின தூரத்துக்கு எங்கேயுமே நிலம் கிடையாது, காத்தும் கிடையாது. அந்த மாதிரிலாம் அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அஞ்சாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் வந்து பயங்கரமாக ஷார்ட்டேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது சில நாட்களில் இந்தியாவுக்கு போய் சேர்ந்துருவாங்கன்னு. இது கிட்டத்தட்ட 2 மாசம் முடிஞ்சு அவங்க இன்னும் இந்தியாவுக்கு போகல. ஓகேவா, அந்த ப்ராமிஸ்டு லேண்ட் ஆஃப் ஹெவன் அதுக்கு அவங்க இன்னும் போகல. அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா நோய் வர ஆரம்பிச்சிருச்சு உள்ளுக்குள்ள. அங்க வந்து கப்பல்ல வந்து டாய்லெட் கூட கிடையாது, கடல் அப்படியே ஷிப்போட எண்டில் இருந்து யூஸ் பண்ண வேண்டியதான். பயங்கர நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, டிசீஸ் பரவிட்டு இருக்குது. அண்ட் உள்ளுக்குள்ள வந்து நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நாள் நம்ம ரொம்ப தூரம் வரோம், நிலமே கிடையாது, உலகம் வந்து முடிஞ்சிரும் போல, ஸோ உலகம் வந்து ஃபிளாட்டா இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்திருக்குது. என்ன நினைச்சிட்டாங்கன்னா, உலகம் வந்து உருண்டன. அவங்களுக்கு அப்போ நிறைய பேர் நம்பல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படியே போனோம்னா ஒரு இடத்துல உலகம் முடிய போகுது, நம்ம அப்படியே விழுந்துருவோம், தண்ணி வந்து அப்படியே ஒரு இடத்துல விழுகுவோம், நம்மளும் விழுந்துருவோம் அப்படின்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவுல கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து இல்ல நம்பிடலாம், வந்துரும் நினைச்சு போயிட்டு இருக்காங்க. கரெக்டா ஒரு 70th நைட், ஓகேவா, 69th நைட் ஒரு 70th நைட் அந்த மாதிரி ஒரு நேரத்துல கொலம்பஸ்க்கு எதிராக உள்ளுக்குள்ள இருக்கிறவங்கள ஒரு மியூட்டினிக்கு வரலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த ஆள், இந்த கேப்டன் சரியில்லை, நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறான், நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆள் அடிச்சு நொறுக்கி சாவடிச்சுட்டு இந்த கப்பலை நம்ம கண்ட்ரோல் எடுத்துட்டு நம்ம மறுபடியும் மூடிட்டு நம்ம வந்த இடத்துக்கே போய் சேர்றோமான்னு தத்தளிக்கிறோமான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி தான் இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்குது. கொலம்பஸ் வந்து அண்ட் அவர் கூட சில பேர் அந்த ஷிப்போட எட்ஜில் நின்னுட்டு இருக்கப்போ தூரத்துல ஒரு லைட் தண்ணிக்கு மேல மினுக்கிறத பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த லைட் பாத்தீங்கன்னா சுப்னு மேல போகுது, பயங்கரமா தண்ணிக்குள்ள போகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் அன்னோன் சப்மர்ஜ்டு ஆப்ஜெக்ட். UFO கிடையாது, அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் கிடையாது, அன்னோன் சப்மர்ஜ்டு ஆப்ஜெக்ட் USO. இத வந்து அவரோட டைரியில எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் அவரோட கூட இருந்த ஒருத்தர் வந்து அவரோட டைரியில இன்னைக்கு கொலம்பஸ் பார்த்தாரு அப்படின்னு எழுதியிருக்காங்கன்னு சொல்றாங்க. வாட் எவர் இட் இஸ், அவர் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணாருன்னு நம்பப்படுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில இவங்க லேண்ட் ஆயிடுறாங்க. அவங்க லேண்ட் ஆன இடம் இந்தியா கிடையாது, அவங்க லேண்ட் ஆன இடம் அமெரிக்கா. ஓகேவா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட், அங்க போய் அவங்க லேண்ட் ஆகுறாங்க. அதனாலதான் அங்க இருக்கிற அவர் வந்து கொலம்பஸ் வந்து என்ன நினைச்சிட்டாருன்னா, இங்க இருந்து தான் வந்து வைரம், வைடூரியம், அந்த மிக விலைமதிக்க முடியாத இந்த ஏலக்காய், கிராம்பு எல்லாம் வரக்கூடிய இந்த பொன் பூமி எதுன்னு நினைச்சிட்டாருன்னா நார்த் அமெரிக்காவை நினைச்சிட்டாரு. அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய ரெட் இண்டியன்ஸ், நேட்டிவ் இண்டியன்ஸ், அதுனா அங்க இருக்கக்கூடிய மக்களை நம்ம இன்னும் சொல்லிட்டு இருக்கோம், அவர் இந்தியாவை
தப்பா கண்டுபிடிச்சிட்டாரு கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிக்கவே இல்ல. சாகுற வரைக்கும் அவர் கண்டுபிடிச்சது தான் இந்தியான்னு நினைச்சே செத்துட்டாரு. அதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அவர் போய் இறங்குனதுக்கு அப்புறம் அங்க வந்து அவர் எதிர்பார்க்கிற மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோயில்களோ அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவங்க சொல்லக்கூடிய கல்ச்சுரலி வெரி ரிச்சான பீப்புளோ எதுவுமே அங்க கிடையாது. ஆனா அவர் கடைசி வரைக்கும் இதுதான் இந்தியா. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, அவர் போய் இறங்குனது ஒரு ஐலாண்டு. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, நம்ம எட்ஜ் ஆஃப் ஏசியால போய் இறங்கி இருக்கோம், இதுக்கப்புறம் தான் ஏசியா ஓப்பன் ஆகுது, அங்க எல்லாமே இருக்குது அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பினாரு. பட் அதுக்கப்புறம் அந்த கதை வேற. ஓகேவா, அவர் அதுக்கப்புறம் போய் என்னானாரு அதெல்லாம் வேற மேட்ரு. பட் இவர் இங்க போய் இறங்குறாருன்னு நினைச்சு தப்பா அமெரிக்காவை போய் கண்டுபிடிக்கிறாருல, அதை இந்தியா நினைச்சிட்டு வேற பேசுறாருல. இதுதான் கொலம்பஸோட ஃபர்ஸ்ட் ஜேர்னி கதை. இந்த ஜேர்னில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 டேஸ் வந்து கடல்ல இருந்திருக்காங்க. மொத்தமா 70 நைட்ஸ் வந்து வர வழியில ஒரு இடத்துல ரிப்பேர் எல்லாம் நடந்து முடிஞ்சு 70 நைட்ஸ் கிட்ட போயிருக்குது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு அந்த நிலத்தை பாக்குறதுக்கு ஒரு நாள் ராத்திரி முன்னாடி ராத்திரி 10 மணிக்கு கரெக்டா இந்த லைட்டை இவர் பார்த்தாருன்னு அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான். பிட்ச் டார்க்கான இடம், சுத்தி முத்தி எந்த இடமும் கிடையாது. அப்போ எப்படி அவங்க அதை பார்த்திருக்க முடியும்னு கேட்கிறப்போ இன்னைக்கு நிறைய பேர் அதுக்கு கொடுக்கக்கூடிய தீர்வு என்னன்னா, ஒருவேளை அது வேற்று கிரகவாசியா இருக்கலாம். நம்ம இப்போதான் வந்து வெளியில இருந்து ஃப்ளையிங் சாசர்லாம் வரும்னு எதிர்பார்க்கிறோம். அவங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்கலாம் தியரிஸ் ப்ரோபோஸ் பண்றாங்க. இது நம்மளுக்கு எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படி நம்ம பிராக்டிகலா இவ்வளவு எடுத்துக்க முடியும் ஒவ்வொருத்தங்களோட பர்சனல் சாய்ஸ். பட் வாட் இஸ் எக்ஸைட்டிங், எனக்கு வந்து இதுல ஒரு பேட்டர்ன் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பேசிக்கா இவங்க ஒரு ராத்திரியில வந்து இந்த லைட்டை பாக்குறாங்க, அடுத்த நாள் காலையில போய் அந்த நிலத்தை கை வைக்கிறாங்க. வாட் இஃப் அந்த நிலத்துல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி ஒரு லைட்டை உருவாக்குனாங்கன்னா, பட் அந்த லைட் எப்படி பிளிங்க் ஆக முடியும்? அன்னைக்கு எப்படி லைட் அப்படி வச்சிருப்பாங்க? அது ஏதாவது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நேட்டிவ் டெக்னாலஜியா இருக்குமா? அந்த மாதிரியும் தியரிஸ் இருக்குது. ஓகேவா, மோஸ்ட்லி நம்பக்கூடிய தியரிஸ் அதுதான். இவங்க நிலத்துக்கிட்ட வந்துட்டாங்க, அடுத்த நாள் காலையில போய் கால் வச்சிடுறாங்க. அப்ப முந்தின நாள் நைட் வந்து ஒரு நிலத்துல இருந்து வரக்கூடிய லைட்டை அவங்க பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒருவேளை அது இல்லாம வேற ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியலா இருந்தா எப்படி இருக்குங்கிற ஒரு தியரி வந்து கான்ஸ்பிரசி தியரியா உள்ளுக்குள்ள சுத்திட்டு இருக்குது. பட் எனக்கு என்ன எக்ஸைட்டிங்கா இருந்துச்சுன்னா, இதை போய் தேடி பார்க்க ஆரம்பிச்சப்போ எனக்கு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து என்ன காமெடி பண்ணி அவர் வந்து கண்டுபிடிக்க பார்த்து தப்பா கண்டுபிடிச்சு இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம என்ன ஒரு பேரை சொல்லிருக்கோம் யோசிக்கிறதுக்கு ஃபன்னா இருந்துச்சு. ஐ தாட் ஐல் மேக் தட் இன்டு a வீடியோ. என்னைய பொறுத்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்கள் யூஸ் பண்ண ஏதோ ஒரு டெக்னாலஜி அவர் பார்த்திருக்கலாம். இல்ல ரெண்டாவது அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து அவங்க கப்பலுக்குள்ள இருக்கிறவங்களே வந்து 3 தியரிஸ் இருக்குது. ரெண்டாவது தியரி என்னன்னா, உள்ள இருக்கக்கூடிய மக்களே வந்து அதுக்கு ரெவால்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்து உன தூக்கி போட்டு சாவடிக்கணும் தலைவனு நினைச்சிட்டு இருக்கப்போ உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை கொடுக்கறதுக்கு அங்க பாருங்க நிலம் வரப்போகுது, அங்க லைட் இருக்குதுங்கிறத இவர் சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த ஷிப்ல இருக்கிற சில பேர் அங்க ஒண்ணுமே இல்ல நான் பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க. பட் இவர் கூட இருக்கக்கூடிய சில லாயலிஸ்ட் மட்டும் பார்த்திருக்கேன்னு சொல்றாங்க. மேபி அவங்க நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு இல்லாத ஒரு லைட் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டாருன்னா, கப்பல்ல இருக்கிறவங்க ஒருவேளை நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டோம் போலங்கிற ஒரு நம்பிக்கையில காத்திருக்கலாம், அடுத்த நாள் உண்மையிலே லேண்ட் ஆயிருக்கலாம். இட் குட் ஹேவ் பீன் a coincidence. அவர் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குன்னு அங்க உள்ள இருக்கிறவங்களை பாசிஃபை பண்ண சொல்லி அடுத்த நாள் உண்மையிலே நிலத்துல இறங்கி இருக்கலாம். மூணாவது தியரி, அந்த நிலத்துல ஒண்ணு இருக்குதுங்கிறது ஃபர்ஸ்ட் தியரி. ரெண்டாவது வந்து இவரா இமேஜின் பண்ணிருப்பாரு, அந்த நிலத்துல வந்து உண்மையிலே அங்க இருக்கிற மக்கள் இதை பண்ணிருப்பாங்கிறது ஃபர்ஸ்ட் தியரி. ரெண்டாவது இவரோட இமேஜினேஷன், இவர் சும்மா அங்க இருக்கிறவங்களை ஏமாத்துறதுக்கு சொல்லியிருக்காருங்கிறது ஒண்ணு. மூணாவது வேற்று கிரக வாசியாங்கிறது தான் அந்த கான்ஸ்பிரசி தியரியை ப்ரொபோஸ் பண்றவங்களோட ஐடியாவா இருக்குது. இதுல நான் நம்பக்கூடியது அங்க இருக்கிறவங்க யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி அதான் மினுமினுக்குங்கிறதுனால நான் பெருசா எடுத்துக்கல. ரெண்டாவது தியரியான நான் வந்து அவரா கிரியேட் பண்ணி இதை சும்மா உள்ள இருக்கிறவங்கள சப்ரஸ் பண்ண சொல்லியிருப்பாருங்கிறத நான் நினைக்கிறேன். பட் அது என்னோட ஒப்பீனியன். நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான ஸ்டோரிஸ் ஹிஸ்டரியில நடந்ததெல்லாம் கேட்கறதுக்கு பிடிக்கும்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. யாராவது ஸ்கூல்ல படிக்கிறப்ப கொலம்பஸை பத்தி படிச்சிருப்போம், என்ன மேட்டர்னு மறந்துட்டாங்கனாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஒரு சின்ன ரீகால் நல்லா இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்குறேன். அண்ட் until then, bye. Madan Gauri signing off. Love you all. Take care. Bye. Cheers MGs. நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணனும்னா இன்ஸ்டாகிராம்ல மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் a verified profile. நீங்க ஈஸியா அங்க வந்து ஃபாலோ பண்ண முடியும். அங்க வந்து மீட் பண்ணுவோம். அடுத்து என்ன பேசணும்ங்கறத டிசைட் பண்ணுவோம். Love you all. Take care. Bye. Cheers MGs.